ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா மகர ராசிக்கு தான் நல்லா இருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா மகர ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். ஒரு வீடு கட்டலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், சிறப்பான நேரம். ஒரு பேர் புகழோட பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக இருக்கு. மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பாருங்க. வருஷத்துல சில மாதங்கள் எப்பவுமே சில ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கும். அதுல முதன்மை பெறக்கூடிய ராசியாக அதுவும் செவ்வாய் பயிற்சியில ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா மகர ராசிக்கு தான் நல்லா இருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா மகர ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அதுவும் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூல திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது. சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல ஆட்சி பலு பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்றிருக்க போறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், எந்த காலகட்டத்தில் செய்ய போறீங்க? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலைன்னா எந்த காலகட்டத்தில் நடக்க போகுது? அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம் சார்? முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலில் அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகலாம்? முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகலாம்? நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். நம்மளுக்கு தொழிலில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் சரி செய்ய முடியும், இதற்கு இந்த பணம் தேவை, இதுக்கு இந்த வேலை செய்யணும், இதெல்லாம் இங்கெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி அதற்கான முயற்சிகள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 40 நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் எழுதுனீங்களோ அதில் கண்டிப்பாக ஒரு 75% நடக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா எப்போவுமே எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்னது அதுதான், எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் நடக்குதா? கண்டிப்பாக நடக்கலை. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்குது. கடன் இருக்கான்னு கேட்டால் ஆமாம், வேலை இல்லையான்னு சொன்னால் வேலை இல்லை, தொழில் இல்லையான்னு சொன்னால் தொழில் இல்லை, தொழிலில் நெருக்கடி பிரச்சனை எவ்வளோ இருக்குது. அதான் சொன்னேன், மகர ராசிக்காரங்கிட்ட போய் யார்கிட்டயா ஒருத்தர் பேசுனீங்கன்னா ஓன்னு அழுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர் மகர ராசி என்பவர். அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும். அதே போல் வேலை செய்யக்கூடிய மகர ராசி என்பது, வேலை செய்கிறீங்க, வேலையில் பிரச்சனை இருக்குது சார், எனக்கு வேலை மாறுங்க. வேலை இல்லாமல் இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சிகள் பண்ணுங்கள். சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் சார் எதுவுமே நடக்கலை சார், இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், வேலையில் மாற்றம் வரும், வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்குறாரு. இது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம், பதவி, புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். முக்கியமாக அரசியலில் யாரெல்லாம் மகர ராசியில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பாருங்கள், கரெக்டாக அந்த எலெக்ஷனுமே அப்படி தான் வந்து அமையுது. அப்போ இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சு ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய நேரம். மகர ராசி என்பவர்கள் இப்போ அவங்களுடைய கரண்ட் பொசிஷன் என்ன, ஏதாவது ஒரு வண்டியாவது வாங்கணும், வண்டி வாங்கினாமாவது ஒரு நல்லது நடக்குமா பார்ப்போம், இருக்கிற காரை விற்றுட்டு அதே ரேட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு கார் எடுக்கலாமான்னு யோசிக்குவீங்க. அதே போல் ஒரு இடம் வாங்கலாம், ஒரு இடம் விற்கலாம், வீடு விற்கலாம்னு நினைப்பீங்க. அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக திருப்பி ஏதாவது ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த 40 நாள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பது யாரெல்லாம் இருக்கீங்களோ
தொழில் செய்வதற்கான அமைப்புகள் உண்டு. உங்கள் சுயஜாதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, எந்த தொழில் ஜாதகத்தில் செய்யக்கூடாது அந்த தொழிலை செஞ்சு மாட்டிக்கிறாங்க. அதனால் ஒரு வாட்டி ஜாதகத்தை மட்டும் பார்த்துங்க. புதிய தொழில் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம், ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் ஆரம்பிக்கலாம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளிநாடு சென்று வெளியூர் சென்று தொழில் செய்வதற்கு, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு சென்று படிப்பதற்கு, முக்கியமாக மகர ராசியாக இருக்கீங்க, நான் ஃபாரின் போய் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தயவு செய்து பண்ணலாம். உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வரும். நல்லபடியாக படிப்பீங்க, நல்லபடியாக முடித்து ஒரு பேர் புகழோட பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, மகர ராசினாவே அது சனியோடைய வீடுனால நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் நடக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் லேட் மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா 35-40 வயசு கடக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தீர்களானால் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் திருமணத்திற்கு நிறைய மகர ராசி என்பது முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா அந்த 7.5 சனியில் கல்யாணம் பண்ணி நிறைய பேருக்கு பிரச்சனை, அதனால் பிரிந்து கடைசி டைவர்ஸ்லாம் வாங்கி எனக்கு ஒரே பையன் சார், எனக்கு ஒரே பொண்ணு சார், அடுத்த வாழ்க்கை கிடச்சிராதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரம். ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதேமாதிரி எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், ஒரு வீடு கட்டலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், சிறப்பான நேரம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால்போல் தசாபதி தந்தால்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் தசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.